ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேஸ்டியான எறா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான எறா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சமாக கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மைதா பைண்டிங்க்காக. ஸோ அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு அதில் நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணுற இறால ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் இது போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த இறாலை இப்போ எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறேன், போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த இறால வந்து அந்த பைண்டர் எல்லாமே அந்த மாவு அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வரணும். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸோ இந்த இறாவை எடுத்து அதில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க. கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அடுத்தது கருவேப்பிலை அண்டு நீட்டாக வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த இறாவை எடுத்து இந்த இறாவை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதில் வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு தேவையான கிறிஸ்பியான எறா ஃப்ரை டேஸ்டியாக ரெடியாக இருக்குங்க. அதோட கார்னிஷிங்காக கொஞ்சமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.